ஹே மகாஸ், இந்த எபிசோட்ல விஷ்ணுவர்தன் டைரக்ஷன்ல ஆகாஷ் முரளி, அதிதி சங்கர் நடிப்பில் வெளிவந்திருக்கும் நேசி பாயா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்றாங்க. ஆனா 2 பேரோட ஐடியாலஜியும் வேற வேறையா இருக்கு. ஒரு கட்டத்துல கருத்து வேறுபாடுனால இந்த காதல் பிரேக்கப் ஆகுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் போர்ச்சுகல்ல போய் செட்டில் ஆயிடுறாங்க. ஹீரோ சென்னையில செட்டில் ஆயிடுறாரு. ஒரு நாள் யதார்த்தமா ஹீரோ டிவில நியூஸ் பார்க்கும்போது போர்ச்சுகல்ல பெரிய பிசினஸ் மேனோட பையனை கொன்ன குற்றத்துக்காக ஹீரோயினை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டிருக்காங்க. இதை பார்த்ததும் ஹீரோவுக்கு ஹீரோனுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது. என்ன இருந்தாலும் லவ் பண்ணாங்க இல்லையா, அதனால அவரும் போர்ச்சுகல் போறாரு. உண்மையிலே அந்த கொலையை ஹீரோயின் தான் பண்ணாங்களா, உண்மையான குற்றவாளியை ஹீரோ கண்டுபிடிச்சு ஹீரோயினை காப்பாத்தினாரா இல்லையான்றதுதான் இந்த படத்தோட கதையே. பார்க்கணும்னா முடியாதுன்னா விட்டுரு. இல்ல தோமட்டு. இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்களை பார்த்தா 90s ஃபேவரட் டேரக்டர்ஸோட அத்தனை பேரோட படம் தான் இங்க ரிலீஸ் ஆயிருக்கு. சங்கரோட கேம் சேஞ்சர் ரிலீஸ் ஆயிருக்கு, பாலாவோட வணங்கான் ரிலீஸ் ஆயிருக்கு, சுந்தர் சியோட மதகஜராஜா ரிலீஸ் ஆயிருக்கு, இப்போ விஷ்ணுவர்தனுடைய நேசி பாயா ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா இந்த லிஸ்ட்ல எத்தனை பேர் கம்பேக் கொடுத்தாங்கன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ வாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஊர் மாதிரி கிடையாது, நல்லபடியா ஊர் போய் சேரு. 90s கிட்ஸோட ஃபேவரட் டேரக்டர்ஸ் பண்ற தப்பு என்னன்னா, அவங்க கம்பேக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 90s ஸ்டைலில் ஒரு படத்தை எடுத்து வைக்கிறது தான். இந்த படம் ஒரு ரொமான்டிக் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக தான் எடுத்திருக்காங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஹூடனி ஜானரில் தான் இந்த படம் ட்ராவல் ஆகுது. ஒரு கொலை நடக்கும், அந்த கொலையை யார் பண்ணாங்கன்னு நமக்கும் சொல்ல மாட்டாங்க. கடைசி வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. கொலையாலேயே நம்மளே கண்டுபிடிக்கணும். அந்த சுவாரஸ்யத்தை இந்த படத்தில் மிஸ் பண்ணிட்டாங்க தான் சொல்லணும். அது ஏன்னா இந்த காலத்தில் இதே ஜானரில் ரிலீஸ் ஆன அதே கங்கல் ஒரு படம் இருக்கும். மொத்தம் 7-8 கேரக்டர் மேலே சந்தேகம் வரும். அந்த 7-8 கேரக்டரில் யார் கொலையாளி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்குள்ள கிளைமேக்ஸ் வந்துடும். கிளைமேக்ஸில் இவர் தான் கொலையாளி ரிவீல் ஆகும்போது அடடேன்னு சொல்லிட்டு நமக்கே ஆச்சரியமா இருக்கும். அந்த ஃபீல் இந்த படம் கொடுக்கவே இல்லை. ஏன்னா இந்த படத்தில் மொத்தம் 3 பேர் மேலே தான் சந்தேகமே வருது. அந்த 3 கேரக்டரில் கொலையாளி யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படின்னா, கொலையாளி யாரோ அவங்க மேலே சந்தேகம் வராத மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருப்பாங்க. அப்புறம் என்ன, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த வகையில் ரைட்டிங்கில் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அர்ஜுன், இல்லை நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருவோம்னு நினைக்கிறியா? சரி, ரொமான்டிக்காச்சும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு பார்த்தா அதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் முக்கியம் இல்லையா? அந்த பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தை இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா புதுமுகமாக அறிமுகமாக இருக்கிற ஆகாஷ் முரளி ஆக்ஷன் சீக்வன்ஸில் நல்லாவே பண்ணுறாரு. ஆனால் ரொமான்டிக் போர்ஷன்ஸில் பெர்ஃபார்மன்ஸில் மிஸ் பண்ணிடுறாரு. என்னடி எப்போ பார்த்தாலும் ஸ்பேஸ் அஜீஸ் நடித்த கேரக்டர் சொல்ல தேவையில்லை. ஏன்னா ஆடியன்ஸ் பார்வையில் பார்க்கும்போது அந்த கேரக்டரை பார்க்கும்போது நமக்கு ஒரு பரிதாபம் வரணும். ஆனால் இவங்களை பார்க்கும்போது நமக்கு அந்த பரிதாபமே வரல. அது ஏன்னா சினிமா ஃபங்க்ஷனில் இவங்க நடந்துக்கிற விதமும், இவங்க தொடர்ந்து கொடுக்குற இன்டர்வியூவில் இவங்க சொல்கிற கடி ஜோக்ஸ் ரொம்ப கிரிஞ்சாக இருக்கிறதுனால இவங்கள பார்த்தா ஆடியன்ஸுக்கு பரிதாபமே வரதில்லை. அந்த அளவுக்கு தான் அவங்க பெர்ஃபார்மன்ஸும் இருக்குது. ஸோ ரொமான்டிக் ஆக்ஷன் த்ரில்லர் படத்துக்கு தேவையான ரொமான்ஸும் இல்லை, த்ரில்லரும் இல்லை. ஆக்ஷன் மட்டும் சில இடத்துல நல்லாவே இருந்துச்சு. முக்கியமாக ஒரு பைக் ஸ்டேஷன் சீன் வரும், நல்லாவே எடுத்திருக்காங்க. மற்றபடி சரத்குமார், குஷ்பு, ராஜாலாம் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை நல்லாவே பண்ணியிருக்காங்க. யுவனோட மியூசிக்கில் தொலைஞ்ச மனசுன்னு சாங் ஆல்ரெடி ஹிட். மற்ற சாங்ஸ்லாம் ஹிட் அடிக்கலைனாலும் ஸ்மார்ட்னு சொல்லிட முடியாது, நல்லாவே இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் 2000 எப்படி போட்டிருப்பாரோ அப்படியே தான் போட்டிருக்காரு. ஆனால் கேட்க நல்லாவே இருந்துச்சு. சூப்பர். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி கேமரன் எரிக் பிரைசன் பண்ணியிருக்காரு. இவர் ஒரு வெளிநாட்டுக்காரர் தான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் யூரோப்பியன் கண்ட்ரிஸை எல்லோ வித் ப்ளூ கலர் கிரியேட்டிங்கில் காமிச்சது இந்த படமாக தான் இருக்கும். 2002 ரிலீஸ் ஆன 5 ஸ்டார் படத்தில் இந்த மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரிஸை காமிச்சிருப்பாங்க. அதுவும் இந்த டோனில் இருக்கும். அதுக்கப்புறம் விண்ணை தாண்டி ஒரு வேலை 2 பாட்டு எடுத்திருப்பாங்க யூரோப்பியன் கண்ட்ரீஸில், அது கூட நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் தான் பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னு எனக்கு தோணுச்சு. சூப்பர். உங்களுக்கு பங்க்சுவாலிட்டிக்கு என்ன பிரச்சனை? டைமுக்கு வந்தா உடம்பு குத்துக்காதா? இந்த படத்தோட எடிட்டிங் ஸ்ரீகர் பிரசாத் பண்ணிருக்காரு. படம் 2 hours 26 minutes ஓடுது. ஆனால் ரொம்ப லென்த்தியாக போகிற ஃபீல் இருந்துச்சு. இந்த படத்தில் ரொமான்ஸ் போர்ஷன் ஒர்க் ஆகாதனால இந்த படத்தை 1.5 மணி நேரம் கட் பண்ணியிருந்தாலே போதுமானது. ஓவராலாக இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது என்னன்னா, இந்த படத்தோட தயாரிப்பாளர் சேவியர் பிரிட்டோட மக ஸ்னேகா தன் காதல் கணவன் ஆகாஷ் முரளிக்காக போர்ச்சுகலில் போய் விஷ்ணுவர்தனை வச்சு பிரம்மாண்டமாக இந்த படத்தை எடுத்தாங்க. பாருங்க, கிரேட்டுங்க. அவங்களுக்காகவே இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்கணும். மற்றபடி இந்த படம் ஒரு ஆவரேஜான வாட்ச் தான். இந்த படத்துக்கு நான் தர ரேட்டிங் 2.5 out of 5. இந்த படம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துட்டீங்கன்னா என்ன ரேட்டிங் தருவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். திஸ் இஸ் கன்கட் அண்ட் யூ ஆர் வாட்சிங் சினிமா வித் கன்கட். எந்த ப்ராப்ளம்னால பெரிய முடிவை எடுத்தீங்களோ அதே ப்ராப்ளம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காணாம போயிடும். ஆனா நீங்க எடுத்த முடிவு அப்படியே இருக்கும்.